ஹே கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது கெத்துக்காமி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேக்கம் 3Dயில் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்தியன் பேக்கம் 3Dயில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் ஜாலியாக கொஞ்சம் ஒரு வைப்ஸ் எல்லாம் இருக்குது. சங்கிமிங்கி பேசுகிறாங்க. ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது கெட்டு கம்மி கேமிங். இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆமாம் கைஸ், இப்போ நியூ இயர்லேருந்து நாளையே முன்னிட்டு நம்ம சேனலில் ஆர்ஆர் கேம்ஸ் எல்லாம் வரும் கைஸ். இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வி வாண்ட் ஆர்ஆர் கேம் போட்டிங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக நான் போட்டுறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடு நம்ம ஏரியாவில் பார்க்க சூப்பராக தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஎஸ் மூட்டை வச்சுட்டு ஹவுஸ் கலர் ஆர்ஜிபி ஆமாம் என்னடா சரி கைஸ், அது ஒரு தாட்டி போட்டால் அப்படி தான் வரும். ஹவுஸ் கலர் ஆர்ஜிபி வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம வீடே ஏரியாவில் பார்க்க தனியாக தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். நம்ம ஊரே நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். அப்புறம் உங்கள் வீட்டு சைடு யாரெல்லாம் நியூ இயர் நீ செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஒரு நைட்டு 12 மணி ஆக்கில் நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டு சைடு. உங்கள் வீட்டு சைடு யாரெல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். செங்கி பேசுகிறோம் கைஸ், நாங்களாம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்கள் செலிப்ரேட் பண்ண கமெண்ட்ஸில் எஸ்ன்னு போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் கைஸ், நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குவாலிட்டி மைக் எனக்கு தேவைப்படும் கைஸ். ஒரு நல்ல குவாலிட்டி மைக்கு, நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மைக்கே உடஞ்சி போச்சு. இப்போ நல்ல குவாலிட்டி மைக்கு அது எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மைக்கெலாம் செஞ்சு ரெடியாலாம் வச்சுருந்தேன் மைக்கு. அது வயர் ஆல்சோட லூஸாக இருந்துச்சு. நான் அதை கவனிக்காமல் விட்டேன். அதுக்கப்புறம் அந்த வயர் லூஸாக இருக்கும் போது மறுநாள் எடுத்து பார்க்குறேன், பிஞ்சு கிடக்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த வயர். அப்படியே எடுத்து பார்த்தேன், பிஞ்சிருச்சு. சால்ட்ரிங் வைக்கணும், அப்போ தான் சரியாகும். சால்ட்ரிங் வைக்கணும்னு பார்த்தேன். சால்ட்ரிங் என்னால் நம்மகிட்ட இல்லை கைஸ். அதுக்காக நான் ஒரு புது மைக் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். ஒரு ஹெட்செட் கூட வாங்கினா பிரச்சனை இல்லை, ஒரு புது மைக்கு தான் நம்மளுக்கு தேவை கைஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோக்கு லைக்ஸு ஷேரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சு பாருங்கள். ஏன்னா அவ்வளோவா ஆடியோ குவாலிட்டி இப்போ கிடைக்காது. அதுக்காகவே நான் உங்களுக்காக கொஞ்சம் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ். தனியாக தெரியுது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடே தனியாக தெரியுது. சரி கைஸ், இப்போ நம்ம ஒரு டிஸ்கோ பார்ட்டிக்கு போய் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எல்லாருக்குமே 2024 ஹாப்பி நியூ இயர் கைஸ். சரியா கைஸ், நீங்கள் வீட்டில் நல்லா பாட்டு போட்டு ஆடுங்க. 12 மணி ஆயிடுச்சு, கண்ணு ஒரு 2 முளைச்சிக்கிச்சு, 10 கிலோ கேட்க வெட்ட புள்ளிங்க எல்லாம் கூடிடுச்சு, சட்டி மேலே விரல விடு, 1000 வாழை வெடிக்க விடு, கானா பாட்டை பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு ஆனாங்க கைஸ். ஆக்சுவலாக நாங்கள் அப்புறம் பண்ணோம் நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு செலிப்ரேஷன் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கைஸ். டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிட்டோம் ஒரு 8 மணிக்கு முன்னாடி. அதில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க கைஸ். அதில் வேறு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க கைஸ். நாங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் கைஸ். ஊர்வலம் போவோம் ஏரியாவுக்கு. அதை ஊர்வலம் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ஒரு ரூட்டில் போயிட்டோம். சின்ன பசங்களாம் எங்கள் கூட வந்தவங்க இருட்டான ரூட்டுக்குள்ளே பிபியை ஊதிக்கிட்டே போயிட்டாங்க. நாய் துரத்தி கடிக்க வந்துடுச்சு கைஸ். ஆனால் எப்படியோ நாங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு இழுத்துட்டு வந்துட்டோம் கைஸ். இந்த மாதிரி நிறையாவே ஊர்வலத்தில் சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணும்போது மோனித்துன்னு எங்கள் வீட்டு சைடு ஒரு சின்ன பையன் இருப்பான். இது டெக்கரேஷன் பண்ணி முடித்தோடனே செவனேண்டு அது பாட்டுக்கு இருந்துச்சு கைஸ். அந்த கலர் பேப்பரு இதெல்லாம் போய் கிழிச்சு விட்டு சுரண்டி விட்டுட்ருக்கான் கைஸ். அதை போய் முட்டா பையனாக இருப்பான் போல இருக்கு. ஏடா இது வேறு நகர மாட்டேங்குது. சரி கைஸ், அப்புறம் இப்போ போய் நம்ம ஃப்ராங்க்லின் நல்லா ஒரு பாட்டு கேட்கலாம். ஃபஸ்ட்டு இறங்கடா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை பார்த்துருவோம். பாட்டு நல்லா டிஜே போட்டேனே, தரமாக டிஜே போடுனே. போட்டுட்டா போச்சு. இப்போ பாரியா பாட்டு
நம்ம டிஜே கேட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளே ஒரு டிஜே ரேம்பில் ஒரு குத்தை போட்டு விட்டுறலாம். அதுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் போட்டாலாம் ஃப்ராங்க்லினால குத்த முடியாது. எங்கிட்ட அந்த சாதா மணின்னு அது இருந்தால் தான் கைஸ் சும்மா குத்துன்னு குத்துவான் ஃப்ராங்க்லின். தொப்பி அவுக்கணும் கைஸ், இல்லாட்டி கீழே வந்துடும், கண்ணாடி செதறிடும். அட்ரா ஃப்ராங்க்லின் பர்த்டே. பட்டுக்கோட்டை அம்மாடு அத்து புட்டான மாடு கண்ணால சிரிச்சான் கண்ணால அணைச்சான் பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. பட்டுக்கோட்டை அம்மாடு ஆத்து புட்டான மாடு கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை எப்படியா கைஸ் ஃப்ராங்க்லின் வந்து ஆடி முடிச்சிட்டான். இப்போ வந்து இந்த ஏரோப்ளேன் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறோம். இது ஆக்சுவலாக டிஜே ஏரோப்ளேனு. நான் நியூ இயர்க்காக ஸ்பெஷலாக உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோ இருக்கலாம். பாய் கைஸ்.